புட்டு பெருசாக இருக்குது இல்லை தண்ணியை போட்டு சாக்கு என்ன நீ எனக்கு சாக்கு எடுத்து வரேன்ட்டு சொல்லிருக்காளா சாக்கு கொண்டு சாம்பாரா அங்கே கிடைக்கலையா நாங்கள் அல்ல அம்மியோட ஆயிடுச்சு தங்கிதான் அதே பேர் சாக்கு யாராவது ஒருத்தன் உட்காரலாம் வாங்க ஈரமாக இருக்கு தொட்டுக்கு வையா தொட்டுக்கு வையா நீ நின்றுட்டே சாப்பிட்றியா ஏன் உட்காரு சாக்குல உப்பு அதிகமாக இருக்காதுங்க இல்லை நீ சாம்பார் தூக்கலாங்க மாடு பாலுக்குள்ள கறக்கல நீ தயிர் போட்டு வச்சுருங்க இல்லை மாடு கறக்கல சென மாடு ஆயிட்டாளா ஆயிட்டா இப்படி இருந்தா போதும் செனமாடு தான் ஆயிட்டாலாம் எத்தனை போயிட்டு வரா பாரு நீ அந்த மாடு கிடையாது படுத்துட்டு போயிட்டு வருவான் உப்பு திட்டமாக தான் இருக்குது சில பேர் அரை உப்பு சாப்பிடுவாங்கல்ல நான் பண்ண சாப்பிட்டேன் வேணா நீ ஒன்றா போ அங்கே போய் வேணும் நடத்துப்பாங்க எனக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்க நீ அதில் ஒன்று போட்டுக்கலாம் அங்கே அதுக்கு சாப்பிடலாம் போதும் இன்னும் பேப்பர் வேலைக்கு அன்னைக்கு காலையில் செய்யுங்க அதுக்கப்புறம் தான் 4 அழிஞ்சிச்சு ஆனால் சோறு நீ தரிசி வைக்கிறோம் நைட் சாப்பிட்டு புளி சோறு சாப்பாடு எடுத்து பழகிச்சுல்ல இதில் தான் தருவோம் சாப்பாடு நான் தாமரைக்காரங்க சேர்ந்து ஏது எங்கள் அக்கா ஒரு நாள் நோய் செம்மையாக செய்யணும் ஒன்று சக்கரை நீ நல்லா வேக வச்சு செம்மையாக செய்யணும் சாப்பாடு தானவங்க தான் டைம் ஆச்சு அந்த வேலைக்கு வந்தால் எடுத்து வந்து காலையில் வீட்டுக்கு வந்து இல்லை எடுத்துட்டு வச்சு செஞ்சுன்னா வீட்டுக்கு வந்தோன்னா எத்தனை தான் கொடுக்கணுமா நீங்க சொல்லுங்க ஞாபகம் வருமா சொந்தக்காரங்கன்னு கேட்குறான் சரி வந்தா சாப்பிடலாம் போல தெரியும் நான் ஞாபகம் மாட்டேன் சரியா வந்தா அதில் அப்படியே சொந்தக்காரங்க தான் அறுந்து நீ எதாவது இல்லைதான் நான் நான் எடுத்தாந்து கொடுப்பேன் அதெல்லாம் கேட்காமலே இருந்தாலும் நம்மளுக்கு அறுந்து காலு எங்கேயா போன் பண்ற வேலைதான் பெரிய வேலை நாங்கள் அடி மாற்றி அடிக்க வேண்டியது அவ்வளோ மாற்றி அடிக்க வேண்டியது இவளுக்கு அப்புறம் அவளை கூப்பிட்றாள் ஏக்கா திரும்பி இங்கே எனக்கு அடிக்க வேண்டியது ஏன்டி அவளை கூப்பிட்றாள் நாங்கள் தான் இங்கே போகிறேன்னு சொன்னாங்க சுட்டுப்பான் வைங்க இதோட போக மாட்டேங்குது சோறு ஒரே கொட்டி வச்சுட்டு எல்லாம் தட்டு பெருசு அடிக்குது கோவலம் மாதிரி போ 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 போடு உருளைக்கிழங்குலாம் கடமை வைக்காதானியா சூடாமணிக்கு வாய் அப்படிலாம் இல்லை அது சொல்லுது கேட்குறேன் அதுதான் வான் ட்ரெஸ் நான் இல்லை இது ட்ரெஸ் மட்டுமா நினைஞ்சிருக்கேன் தொட்டி விளாட்றாங்க அது தொட்டி விழாவில் இறங்கி அந்த இதெல்லாம் கழுவிச்சு நான் எட்டு மாதிரி தானே வச்சுட்டு வந்தேன் அது எல்லாம் கழுவிச்சு எல்லாமே அவனை இறக்கி விடுவாங்க என்ன அவங்க ஓனர் அம்மா அவங்க நல்லா குளிக்கலாம் முழுகலாம் நம்ம என்ன செய்யறது நம்ம வந்து நான் தான் கறி தங்க ரசமாக தான் இருக்கேன் சாப்பிட்டாங்க அதுக்குள்ள கண்ணில் வச்சுட்டேன் தெரியாமல் எப்படி குடிச்சிருப்பாங்க வலி இல்லாமல் எப்படி அடிப்போம் தண்ணியில் தலை செய்யணும் சொல்லு வலி இல்லாமல் எப்படி அடிப்படும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ கண்டுக்க அந்த தூசி உண்டாலும் வலிக்காது ஊட்டாதுக்கா சிவப்பா இருக்கும் அதை சொல்லாதா தூசி வந்தா ஊற்றி கொண்டுடும் நம்மள ஊட்டாது இருக்கும் ஊட்டத்தும் இருக்கு ஊட்டாத தூசி இருக்கு என் கண்ணு மட்டும் சக்க வேணுந்தது ஒண்ணுமே உள்ள உருட்டுல அது மாதிரி கண் டாக்டர்கிட்ட போனால் 300 ரூபா ஃபீஸ் தான் அந்த கருவில இத்தனோண்டு தூசி இருந்தது ஆனால் உருட்டவே இல்லை ஆனால் கண்ணு மட்டும் அம்மா சிவப்பா இருந்தது தூசி எடுத்தாங்களா கண் டாக்டர் இத்தனோண்டு இருந்தது எடுத்தாங்க இதெல்லாம் கண்ணெல்லாம் வைப்பாங்களா இந்த எல்லாம் இருக்காங்களா அப்பெல்லாம் எங்க இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்களா கண் தூசி எடுக்கிறாங்க நான் போய் எடுத்துருக்கேன் அம்மா மம்மி அம்மா கொடுத்துருக்காங்க எங்கள் அக்கா எடுக்கும் தான் அப்போ எடுத்துருக்காங்க
எங்கள் அம்மா அப்பெல்லாம் நேற்று கிட்ட வைப்பாங்க. எடுத்துதானா 2 குச்சி வெறும் அடிக்கும் போது கண்ணில் குச்சி கொட்டாட்ட குச்சி ஐயோ அப்புறம் நிறைய மாமாட்டே இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி துண்டு இந்த மாதிரி குச்சி அழகாக எடுத்து காட்டுறாங்க கையில் கண்ணில் விட்டு இதுமாரியே தான் காட்டுறான் குழம்பு இல்லை இந்த அது ஒன்று உருட்டியே சாப்பிட வச்சுருக்குமா அம்மா அந்த குச்சி கல்லில் இருக்குது அது ஒரு டைம் அதுமாரி தான் அவங்க காங்கிரட் உடைக்கிட்டு கல்லில் எடுத்து போட்டுக்கா எனக்கு கொஞ்சம் எடுத்துச்சு அம்மா போய் எடுத்துட்டு வந்த நான் சாக்கிட்டு இதுலேயே 5 பேர் சோறு போடுவாங்க இல்லை அண்ணி எப்பயுமே அந்த காலைல கிண்டி சோறு வச்சு வந்துடுறேன் சோறு வச்சு வேற நாளைக்கு மேலேக்கு கொட்டாய் பஞ்சாபி கொட்டுறதுங்களா நாளைக்கு இருக்கா நாளைக்கு அப்போ தையில் சொல்லிட்டா பார்க்கணும் சுதா போய் கேட்போம் ஒரு அடியா முடிச்சு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல வேலை. அவங்க எங்களால பிரச்சனை இல்லை அதை கேளு போய் சுதாவுக்கு கேட்போம் யார் வந்தான்னா வாங்க வருது வந்து அதெல்லாம் நீ எதிர்பார்க்க நாளைக்கு வரோம் அது வந்தாலும் அது ஒன்று மேலே ஆக்கிடுது இந்த ஒரு வாடி நான் சொல்லி தான் அது ஆக்கும் நான் சொல்லிடுவேன் இத்தனை 4 பேர் கண்டிப்பாக சொல்லுவோம் அங்கே இருந்தாலும் ஆள் விட்டு அனுப்புவோம் செக்குச்சேரி போய் இட்டு வந்தாலும் இட்டு வர மாட்டா தங்கச்சி என்ன அது ஆளுக்கு பழக்கம் இருக்குது நீ வருவல்ல நீ அது வராதுங்க வேலை நடக்கும் ஏன் நல்லா அப்புறம் வேறு வேலைக்கு வந்தால் நாளைக்கு வரேன் நான் நான் வேலைனாலும் ஆள் அனுப்பிச்சு விட்டுருவேன் என்ன எனக்கு இந்த கொட்டை கிடக்கு தான் என் தலைமையில கிடக்கு மாதிரி கொட்டை யார் வச்சிருக்கல்ல அம்மா கல்லு நீ உடைக்கலடா உடச்சேன் இருந்தாலும் அந்த அண்ணி உடைக்கும் போது வந்து வரும்போது பன்னீர் அண்ணன் வந்து உடச்சாரு ஓ அந்த கொட்டை கிடக்கு அவரு போட்டையா கொஞ்சம் சொச்சம் இப்போ இறக்குனாரு பேர் ஒரு 10 இடம் மீன் இருக்கும் அதை வந்து என் மிஷினில் உடச்சிட்டு போனாரு குழம்பு டேஸ்டாக இல்லை கடமை ஏன் மிளகு இல்லை அந்த மாதிரி தான் சாப்பிட முடியல ஆனால் நீ சாப்பிடாம டைம் ஆனால் என்னன்னு தெரியல எல்லாமே முளை போட்டோட எனக்கு எனக்கு போய் எடுத்து எல்லாத்தையும் ஆளை பார்த்துமே பயமாகிடுச்சு நான் எப்பயுமே இருந்தா எப்பயுமே இதெல்லாம் எடுத்துட்டு வரோம் நாலு பேர் வேலைக்கு போட்டு அவங்க வீட்டுக்காரர் இருப்பாரு இன்னும் யாராவது வருவாங்க அண்ணி இன்னைக்கு தான் ஆளு கிடையாது அண்ணி இன்னைக்கு 4 பேரு மீதி டைம்லாம் 5 பேர் 6 பேர் எங்களோட சேர்த்து 7 பேர் போனாங்க 7 பேர் சாப்பிடுவோம் நாங்க அப்புறம் அந்த அண்ணன் கூட தான் இன்னைக்கு இல்ல அவரு இல்லை நம்மளுதே ஆள் பார்த்தா ஒரு நான் 2 நாள் குறைஞ்சிச்சு பார்த்தா எங்க கூட போய் வந்தாருன்னா கேள்வி எதுக்கு சோறு நான் போய் புளி தண்ணி ஊற்றி அமுக்கிட்டு வச்சிருக்கேன் அன்னைக்கு நல்லா இருந்தது பாரு அதே மாதிரி செஞ்சுறேன் நீ பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு சில பேர் அப்படியே 4 பேர் 5 பேர்னா கரெக்டாக இருக்கிறாங்களா அதுக்காக சொல்லுவாங்க எனக்குலாம் அந்த சிக்கன் மல்லாம் கடிக்கலாம் எனக்கு செட் கரெக்டாலாம் செய்ய ஆகல பத்தாம போயிடுச்சு ஞாபகம் இருக்கா உனக்கு அங்க கொட்டாயில இல்லை நாங்கள் வேலைக்கு போனோம் இங்க பாரு, ஒரே ஒரு நாள் கொட்டாயில எங்களுக்கு சோறு பத்தாத போயிடுச்சு அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு எதனால நீ நமக்கு பத்தாத போயிடுச்சு சோறே பத்தாது குழம்பு பத்தாது சோறு பத்தாது ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னன்னே தெரியல ஆனா 10 அன்னைக்கு போயிட்டு எங்க ஊர்ல சாப்பிட வயிறார சாப்பிடணும் மீதி கடந்தா கடந்தா போதும் சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க அதுக்காக தான் நாங்கள் வரோம் எங்க நாய் வரல இன்னைக்கு நோய் வெளில அது நல்ல நாய் அண்ணி நாய் வச்சுட்டு வந்தா எங்க நாய் கூட மாட்டேங்குது அண்ணியா கூடயே பண்ண பார்த்து ஐயோ அண்ணி என்ன பாடா படுத்துற நீ அந்த நாய் இங்கே இருக்குதா பழம் ஆனால் தண்ணி விட மாறிய வச்சுட்டு வந்தேன் நீங்க ஆ மாறிய வச்சுட்டு வந்தேன் நாயா எதுல நாயா எங்க நான் மாதிரி வச்சுட்டு வந்தேன் அப்படி இருக்கு அது வராம இருக்காது மரம் இருக்குதா இன்னும் குழி ஆழமா இருக்கா ஐயோ செம்ம ஆழம் ஊந்தினா தூக்க முடியாது ஆமா யாரும் நான் போயிட்டு உயர்ந்துருக்க முடியாது ஆமா இப்போ உமா காலம் வந்து லட்டுமே தூக்கி வந்துடலாம் உமாக்க விழாது அது தப்ப அது மட்டும் இந்த 50 கிலோ வராதா 43 கிலோ 44 கிலோ தாம்மா நீ ஊஞ்சினா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று தூக்குறோம் ஒரே வெயிட்
அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணுதா? அண்ணி நாளைக்கு அப்படியே இந்த சொத்தை அப்படியே தாளிச்சு தந்துடுறேன் சரியா? காய்ச்சி நல்லா பொருள் பண்ணி சூப்பரா செஞ்சு எடுத்து தந்துடுறேன். என்ன தொட்டுக்க வைக்கணும் சொல்லுங்க. முருங்கா வறுத்த தட்டை வரியா? அப்புறம் என்ன வேணும்? கோஸ் வேணுமா? கோஸ்லாம் நம்ம இதுதான் புளி சாதம் தானே. உள்ளுக்கு எங்கே பேசிட்டாங்கறியா? ஆமா வீட்டுக்கு போனா அப்படியே கிண்டி கூட வச்சுட்டு வந்துருவோம். சட்ட பத்திரிக்கீங்களா? ஏன்னா வீண் ஆகக்கூடாது நீ சொல்லு. போய் எடுத்துட்டு போ. எனக்கு கோஸ் பிடிக்கும் ஆனால் நான் சொன்னேன் தண்ணி சாய் வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துட்டேன் நானு. போய் வீணாக்கிறாங்க இந்த சோத்தை போய் கிண்டி வச்சுட்டு வந்துடுறேன் நீ. ஆமா ஆமா என்ன பண்ண போற அப்புறம்? வீண் ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் கொத கொதன்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? காசு எடுத்துட்டு போறியா? காசு இங்கே இருக்கணுமா? இல்ல நீ எடுத்துட்டு போற. வீட்டுக்கு போட்டு போயிட்டு வந்துட்டேன்.